ஊரு பக்கமே ஞாபகம். அதான் எங்கடா போறோம்? திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அதான் ஓடிட்டு இருக்கு. நான் மைக் போடல, நீ மைக் போடல. என்ன போட்டிருக்கேன்? எஸ், நாங்கள் ஆக்சுவலி நேராக போக வேண்டியது. நாங்கள் வந்து டே லைட் லைக் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி ரீச் பண்ணலான்ற ஒரு ஃபீல் இருந்தோம். ஆனால் பார்த்தா வந்து சார் ஆல்மோஸ்ட் ஹைவேஸ் பிடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் வந்து இந்த தேவையில்லாதது கூப்பிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொன்னதுனால இப்போ நாங்கள் தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத கலெக்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவையில்லாத கண்டென்ட் நீங்களும் தேவையில்லாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தேவையில்லாம நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ். அவனை நிக்க சொல்றாரா இதான் பிரச்சனை. நீ நின்னடா செத்த. நில்லுப்பா வேண்டா. அவன் வேண்டாம். நான் திருப்பியும் கேக்குறேன், அவன் உண்மையிலே நமக்கு தேவையில்லாம தான் நான் போயிட்டு இருக்கேன். தேவையில்லாத ஒரு இடத்துக்கு. நல்ல கண்டென்ட்ராது. தேவையில்லாத கூப்பிடுவோம். ரொம்ப மோசமா இருக்கும். எடிட்டர் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்தா பாத்துக்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி அவனால ஒரு பிக்கப் லொகேஷன் கூட ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்குடா. அவன் என்னைக்கு பிக்கப் பாதே பைக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா அவன மாதிரி. என்னாச்சு அண்ணா என்ன சொல்றீங்க? ஓ மை காட். இப்போ வாழ்த்துக்கள். கூப்பிட்டா எடுக்க மாட்டான் இவன் ஒருத்தன். கேட்டா நான் இப்பதான் வீட்டுல இருக்கேன். அவ்வளவுதான் லிமிட். ஏதோ வீட்டுல காரண மாதிரி சொன்னா எனக்கு அனுப்பி விட்டான். அந்த டாக்ஸி வர இதெல்லாம் அனுப்பி விட்டான். ஆனா ஒன் டைம் பாக்குற மாதிரி அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு தூங்கணும் கேட்டான். நம்ம தேவையில்லாத சார் வந்து என்னமோ அனுப்பியிருக்காருடா. மணி வந்து 5:03 5:10 வந்துருவாராம் சார். நான் பெட்டு கட்டுறேன்டா, சத்தியமா பெட்டு கட்டுறேன். அவன் 5:10 வரமாட்டான். 5:10 சொன்னா அது கன்ஃபார்ம் 5:10 அவன் வரமாட்டான். பெட்டு வரியா இல்லையா? நான் வரவே மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு தெரியும் நான் லூஸ் பண்ணிடுவேன். ஐயோ சாவடிக்கிறானே. இந்நேரம் பாதி தூரம் போயிருக்க வேண்டியது லிட்டரலி. ஏன்னா இப்போ 5 மணி, நாங்க ஒரு 6 மணி. எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் 9 pm. Turn right on. Calm down, cool down. Actually tension ஆகுது. அண்ணே கொண்டு வச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்ட்டா. Calm down. நீங்க கொஞ்ச நேரத்துல நீங்க வண்டி ஓட்டலாம். அவ்வளவுதான். அடினரு பில்லு நீ ஆயினா லேட் ஆக்குனே. அந்த வண்டியை மட்டும் அந்த டோரை மட்டும் ஓபன் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருந்தா சொல்லு. நம்ம பைரட் பிளான் பண்ணது வந்து இந்த சன்செட் நேரம் இப்போ நடக்குது இல்லை. நேரம் கரெக்டா வண்டியை வந்து என்ட்ரி கொடுத்தோம்னா திருவண்ணாமலையில கரெக்டா இருக்கும். இதான் ஆக்சுவல் பிளான். ஆமா, அதான் ஆக்சுவல் பிளான். அவனுக்காக ஆக்சுவலி நம்ம வந்து நம்மளோட ஷெட்யூல்ல கிளம்புறாம 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அவன் ஸ்டில் கால் எடுக்கல. அதனால நண்பனா போயிட்டான்ற. கரெக்ட். பாட்டு போடுறேன். போடு காம் டவுன். ஃபைட்டர் எங்க அவன் எங்க எனக்கு தெரிஞ்சவன் எங்க? என்னை தாலாட்ட வருவாளோ? வருவாரு. பொறுமை. எல்லாத்துலயும் அவசரம். அவனுக்கு எல்லாத்துலயும் பொறுமை. வாயில வருது. கோன்ல ஒண்ணும் இல்ல. கோன்யா. எனக்கு சென்சரா வருதுடா. The nation wants to know. அவனேதான் வந்துட்டான். சரி, ஒரு நிமிஷத்துல வந்ததுனால மன்னிச்சுக்கலாம். யார் இது? காரை லாக் பண்ணுமா? கார் லாக் பண்ணியாச்சுடா. லாக் பண்ணியாச்சு. நீ வேற தம்பி யூட்டர்ன் போட்டு கிளம்பிடு. இங்க வந்து வச்சிட்டு பஸ் பிடிச்சு வர சொல்லிடலாம். என்ன உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி வாடா நம்ம கிளம்புவோம். அவ்வளவுதான், வண்டி ஏடுறா. கிளம்பிட வேண்டியதான். ஓகே, அதுவே ஒரு ரெடியா இருக்குடா. பாய். ஃபாஸ்டா எங்க காருக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது. தம்பி கீழ இறங்குப்பா. அந்த சைடுல ஒண்ணும் இல்ல, இந்த சீட்லயும் ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் அவன் வந்து வண்டிக்கு மேல இல்ல வண்டிக்கு அடியில இருந்தானா ஏத்த முடியும். பம்பர் ரைடு
தம்பி கீழே இறங்குப்பா, சீக்கிரம் கீழே இறங்கு. அப்பதான் மொத்தம் தருவேன். தரமாட்டேன். ஹாய் காய்ஸ், நான் தான் யஷ்வந்த். வேணா கார்டன்ல இருக்கேன், வேணாம். Wait a minute. Who are you? Flashback. கண்ணு தெரியுதா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். End of flashback. டேய் வேணாம். வந்து சேரு. இல்ல நான் கேமரா கிட்ட பாயிண்ட் பண்ண இடமே இருந்துச்சு பாருங்க பாரு. என் வாழ்க்கை மாதிரி. ஓகே வாடா போலாம்டா. கொன்றுவேன். வந்து சேரு. ஓகே பை. கையால கொல்ல போறியா? பை. முடியாது, திறக்க மாட்டோம்டா. போடுறா போடுறா வண்டியை போடுறா. சரி சரி சரி, வேற வழி இல்ல. அப்ப இறங்குறது இன்னும் வசதியா இருக்குப்பா. இறங்கிடு. மலை மேல ஏறுற மாதிரி இருக்கு. ஒரு மலையே மலை மேல ஏறி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சித்தப்பா என்ன கொல்லாம விட மாட்டான். சொல்லு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லு. எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேயா? இப்ப நாங்க எப்படி இருக்கோம்னு கேட்கணுமா இல்லையா? அதானே மரபு. சூப்பரா இருக்கீங்க. வண்டி எல்லாம் வச்சுக்கிட்டு ஏடா இவன் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். அவன் எதுக்கு ஆன் பண்றான்னு தெரியல. நல்ல வண்டி பார்க்க மாசா வேற இருக்கு. பக்கத்துல பொண்ணு மட்டும் தான் என்ன பண்றது? இதான் பிரச்சனை, இதனால வேண்டாம். முடியலையே. இல்லடா ஃபியூச்சர்லனா வைஃப் இருக்கும், இப்பனா மொட்டை பசங்க என்ன பண்றது? சரி வண்டியில இருந்து இறங்கு, கீழே இறங்கு. இறங்குப்பா. இறங்குப்பா. வண்டியில கீழே இறங்கு. இறங்குப்பா. இறங்குனாதான் நான் மொத்தம் தருவேன். இறங்கு. சீ. சாரி, அது வேற. இறங்குனாதான் உனக்கு குத்த தர மாட்டேன். என்னடா இது? என்ன பண்றீங்க? ஆமா. நான் போவேண்டாமா? டைம் ஆச்சுல. தெரியுதா? டைம் ஆச்சு. டைம் ஆச்சுல, போவேண்டாமா? சோறு வேற சாப்பிடல, பசிக்குது. நாங்களாம் நிறுத்த மாட்டோம், சான்ஸே இல்ல. நான் கேமரா வச்சுக்க, கேமரா. இல்ல திருவண்ணாமலையில விடாத சனின்னு சொல்லுவாங்கல்ல. எவன்டா அந்த? நான் தான். நான் விடாத கருப்பு. எங்கள்கிட்ட வேகாத பருப்பு. ஓ மாமா, ஓ மை காட். ஏன்டா ஓ ஓ ஏன்டா இப்படி? மாமா ஏன்டா மாசா ஓட்ற? இல்ல அவன் வண்டியை தான் ஓட்டுறான். மாதா ஹோட்டல், மாதா கடையில கிடைக்கும், நீ கடையில போய் வாங்கிக்க. ஏய் கேவலமான ஜோக், சரிங்க. இவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் வச்சுட்டு தான் வர வரைக்கும். காணோம் ஒருத்தனே. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, சரி கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 2 மணிக்கு கிளம்பினோன்னா இவனுக்கு ஈவினிங் முன்னாடி போயிடலாம். மெயின் ரீசன் ஈவினிங் முன்னாடி போகிறதுக்கு வந்து இவனுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு பழகுறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஊரில் ஓட்டுனது இல்லை இவன். இன்னும் ஓட்டுனது இல்லையா? இல்லை, ஸோ ஓட்டுனதே இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னும் அவனுக்கு புதுசாக இருக்கும்ல. ஸோ ரோடு வெளிச்சமாக தான் நல்லாயிருக்கும். அண்ட் நல்ல ரோடு வந்து சென்னைக்கு வெளியில் தான் இருக்குது. சென்னையில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியில் கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் சென்னை விட்டு வெளியில் போகலை. அதான் வெளிய வந்தாச்சு. ஐ மீன் நல்ல ரோடுன்னு வரலையே. அவுட்டர் ரிங் ரோட்லயே வெளிய வந்துட்டோம். அதான்டா மெயின். நீங்க அப்படிக்கா செம்பரபாக்கம் அப்படி போனா அதான் மெயின். சொல்லு. அதான் ஹைவே. என்ன? அப்படிதான் போனோம். டேய் அங்க இருந்திருக்கணும். அப்பனா நீங்க ஏன்டா இப்படி வந்தீங்க? ஏன்டா இப்படி வந்தோம்? எனக்கு தெரியலையே. ஏன்டா? டேய் நீங்க எக்ஸாக்ட் லொகேஷன் அனுப்பிச்சிருந்தா நான் அங்கேயே வந்துருப்பேன்டா. உங்களோட எனக்கு இவ்வளவு நேரம் ஆகல. கரண்ட் லொகேஷன் அனுப்பிச்சீங்க. நாங்கள் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பினா இன்னும் உனக்கு லேட் ஆகும். பிகாஸ் நாங்கள் அவுட்டரில் வந்துட்டோம். ஸோ அவுட்டர்லேருந்து நீ வரக்கு வரல, வி கேம் பேக்வர்ட்ஸ் அண்ட் யூ ஆல்சோ கேம் ஃபார்வர்ட். ஸோ இது ஆக்சுவலி டெக்னிக்கலி ஃபாஸ்ட்டாக, இல்லைன்னா நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆமாம், ஏன்னா மிட் பாயிண்ட் பார்த்து மிட் பாயிண்ட்ல இது இருந்துச்சு. உனக்கு 30 மினிட்ஸ், எங்களுக்கு 30 மினிட்ஸ். ஆமாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், நீ 1 hour ட்ராவல் பண்ணி வந்துருக்கேன். அவுட்டர் தான் நீங்க வண்டலூர்ல இருந்தீங்க. ஆமா. சரி இந்த ரோடு ஓகே தான் இருக்கு. ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ நம்ம சார் வந்து வண்டி ஓட்ட போகிறாரு, டேக் ஓவர் பண்ண போகிறாரு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியலடா. எருமையூர் தாண்டி, எருமையூர் தாண்டி, வரதராஜபுரம் தாண்டி. அந்த ரோடு பார்க்க ஓகேயான ரோடு மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் தாண்டதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவே வந்துடும். ஓகே. கொஞ்சம்னா ஐ மீன் லைக் வெளியே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் அந்த ரோடு பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எம்டியான ரோடாக தான் இருக்குது. சென்னை ரோடு மாதிரி இல்லை. அதனால ஆக்சுவலி எனக்கு வந்து சிங்கப்பூர்லேயும் சரி இந்தியாலையும் சரி ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டி பழகிறதுக்கு இவன் தான் என்னோட குரு. இவன் சொல்லி கொடுத்தா அது நல்லா திருப்தியாக இருக்கும் எனக்கு மனசுக்கு. அது லைஃபுக்கும் நல்லா இருக்கும். அதனால நல்ல ஒரு டீச்சராக எனக்கு சொல்லி கொடுத்தா. எனக்கு இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஏதாச்சும் பிரியாணி வேணுமாடா? இல்லை, போன தடவை இந்த மாதிரி சொன்னதுக்கு ஒரு நல்ல ஃபீஸ்ட்டு கொடுக்கலாம். வண்டி ஓட்டு முழிக்கிறான் பாரு. இது என்ன பண்றாங்க இந்த 2 பேரும்? இல்ல நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பா அண்ணன் தம்பி மாதிரி. அதெல்லாம் மாதிரி அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். நான் அண்ணன் இவன் தம்பி. ஆமா.
அது அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ நீ ஆடியன்ஸ்க்கு நான் தாடி வச்சிருக்கேன், மறந்துட்டு இருப்பீங்க. நல்லா பாருங்க, நான் தான் அந்த கீழ்ச்சி பண்ண மீச்சு தப்பு கொன்றுவேன். இந்த மாதிரி நீ சொன்னா வெளில போய் சொல்லிக்கிட்டு இருந்து கொன்றுவேன். நீ தாடியை ஷேவ் பண்ண போய் எவனும் பார்க்கல. சித்தப்பா அப்படி சொன்னா எப்படி? ஐயோ கொல்றானே. கடவுளே, ஆல் தி பெஸ்ட். இதான் நம்ம வண்டி. நான் இதை அப்படியே எடுத்து பின்னாடி ஓட்டு. வண்டி கண்டிஷனாக இருக்குது, ஸோ நீ வண்டியை ப்ளேம் பண்ண முடியாது. ஆமா, அதான் நான் சொல்றேன், கிளட்ச் போட தெரியல அப்புறம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இல்லை நான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆமா சார், ரைட்டா. எல்லாரும் டபுள் சீட் பெல்ட் பிடிச்சா போட்டுங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? சீட்டு, மிரரு, சீட்டிங் பொசிஷன். வாட் இஸ் தி கோல்டன் ரூல்? கோல்டன் ரூலா? ஆமா, ஒண்ண போட்டு தள்ளு. ஓகேடா. முடிவோட தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஒரு 2 நாள் இன்னும் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஒழுங்கா சாமி கும்பிடுறா. ஓகேடா, நாளைக்கு நான் சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு தான் நட போகிறோம். நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிருப்போம், நடுவுல நந்தி மாதிரி வந்துட்டு விட்டு போனவா சாமி கும்பிடுறா. சாரி ப்ரோ. ஓகே, இதான் வந்து நம்ம வெரி ஃபர்ஸ்ட் லெசன். இல்லை கண்டுபிடிடா ரிவர்ஸ் எப்படி போடுறேன்னு. இல்லை எல்லாத்தையும் ஆடியன்ஸை காட்டுறேன். இப்படி தான் இருக்கு. ஓகே, இவன் ரிவர்ஸ் போடணும். கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து தான் ஆகணும் வண்டியை. இப்போ போடு, தைரியமா நாளாச்சு போடு. ஓகே, ஃப்ரெண்டு கரெக்ட் தான் போட்டிருக்கான். நியூட்ரல் இது ஒரு ஹோல்டர் இருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. வாவ், நான் போட்டனால தெரியும். நோ, இதனால தான் இவன் வேண்டான்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் டீடைலா ஓ, சொல்லுங்க. ஸ்டார் ஆயிடுச்சு. வெரி குட், கங்க்ராட்ஸ். உனக்கு ஒரு வேலை இருக்குது. என் பேக் ஓப்பன் பண்ண, இல்லை மூவ் பண்ணாத. டியூலி பேக் ஓப்பன் பண்ணி மேலே ஓப்பன் பண்ணேன்னா நீங்கள் ஏன் போகாது. மீன் என்னென்னா வந்து இப்போ இன்னும் இன்சூரன்ஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படும். அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ நல்லா ஓட்டுறா. எதாக இருந்தாலும் நான் நல்லா ஓட்டினாலும் நல்லா ஓட்டாட்டியும் அது என் ஆசானியே சேரும். சார் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சரி ஓட்டு. ஒரே நம்பி ஓட்டுப்பா, நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுது. நீங்க போங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் அப்ப போய்க்கிறேன். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை எனக்கு. அவரே பாய் சொல்றாரு. பாய். இல்லை எல்போர்ட் போட்டு ஒரு வண்டி போகுது. சித்தப்பா வரட்டானா? இதுல ஒரு வண்டி வருது. ஃபர்ஸ்ட் ஓவர்டேக் ஆஃப் இந்தியாடா. ஃபர்ஸ்ட் ஓவர்டேக். ஓ யோ வேற மாதிரி. இப்படி எல்லாம் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா உருப்பண்டா லைஃப். ஓகே, அவ்வளோதான்டா. ஃபர்ஸ்ட் ஹார்ன் போட்டுட்டான் தம்பி. அவருங்கப்பா என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான் வண்டியை? ஊர் நினச்சி ஓட்டுறானா? சிங்கப்பூர் நினச்சிட்டு ஓட்டுறானா? இல்லை இல்லையா, ஓட்டக்கூடாதா? ஐ மீன் ஃபாஸ்டே இல்லையடா, நீ ஓட்டின ஸ்பீடெல்லாம் கம்பேர் பண்ணா. இல்லை பட் இல்லை, இப்போ தான் வண்டியை எடுத்தேன். அதுவும் கரெக்டு தான். ஓகேயா? ஓகே தான். தென் ஒரு வளைவு எடுக்கும்போது ஹார்ன் பண்ணணும். when you are very close to the வளைவு. So like don't throw it in. slow down. Don't drive so fast. இங்க பாரு வண்டியை இறக்காதடா. வண்டியை ஸ்லோ ஓட்டுறா. let's say வந்து இந்த மாதிரி இறங்க வருதுன்னா நீ வந்து ஸ்லோ பண்ணு. when you know that there's a road that you can stop. போகாது, அவ்வளவுதான். just wait பண்ணு. தென் கொஞ்சம் லெஃப்ட் எடு மெதுவா லெஃப்ட் எடு, அவ்வளவுதான். இப்போ ரொம்ப லெஃப்ட் ஏறி வர வண்டியை. ஓகே, அண்ட் நீ ஸ்பீடை இதை ஏற்ற முடியாது லெஃப்ட் சைடு. கன்ஃபார்ம் வந்து வண்டி எடுக்காது. ஆட்டோ வரான். யூ கேன் ஸ்டாப் ஹியர், யூ கேன் வெயிட் ஹியர். யூ see ரொம்ப லெஃப்ட் சைடில் இறக்கும். ஸ்க்ராட்ச் ஃபுல் ஸ்க்ராட்ச். தட்ஸ் why நீ கேஜ் பண்ணணும் where you going to stop. ஓகே, அடிமேல் அடி வாங்கும் சித்தப்பு. இந்த ரோட் ட்ரிப்போட டைட்டில். ஓகேடா, கொடுத்துடலாம். எடிட்டர் டேக் நோட் எடிட்டர். ஆக்சுவலி உனக்கு இன்னும் ஒன் மோர் காம்ப்ளிகேஷன் வரல. ஏன்னா வந்து ரோட்டில் இருக்கிற குண்டை பார்க்குறது, எங்கே குழி எங்கே இருக்குது அதெல்லாம் நீ பார்க்குறது. நீ வந்து அதுவும் ஒரு கான்சன்ட்ரேஷனாக வரும். சில ரோட்டில் சிங்கிள் லேனாக இருக்கும், 2 வண்டியும் போகும். அவன் வந்து பர்பஸ்லி நீயும் வந்து அந்த குண்டு வெளியில தான் வர மாதிரி இருக்கும். தென் 2 பேரும் யூ நீட் டு நோ when to give and take. எப்போ அவனை விடணும், எப்போ வந்து அந்த அவன் அவனை விடுவான், அந்த ஹோல் திங் உனக்கு தெரியணும். சார் 2 நிமிஷத்துக்கு இன்னும் எந்த திட்டும் வாங்கலை. தேங்க்யூ. ஏன்னா வண்டி எதுவும் வரல. ஏன்னா ரோடு இப்போ க்ளீனாக இருக்கு. சோகமாக இருந்தேன்டா, உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிருமான்னு. நான் ரொம்ப ஜாலியா என்ன நான் ஹோட்டல்னு சொன்னேன். எது
சரி நான் ஓட்டுறேன் தள்ளு. வா. ஆ எனக்கு ஓகே. ஏய் ஏய் Okay, man. ஏய் ஏய் அவன் மாதிரி லெஃப்ட் லேன்ல இருந்து ரைட் திரும்புறான் யூ டர்ன். யப்பாடி வேற மாதிரி. இதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர்ல போய் ஓட்டுறப்ப எனக்கு நிம்மதியா இருக்கும்டா. எஸ் சத்தியமா 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 ரைட்ல பாத்தியா? பார்த்தேன் இந்த மாதிரி இருக்காரு. வேற எதுவும் பார்த்தேன். முன்னால பார்க்கலாம். நீ ஏன் வந்து கொன்று வேண்டாம். காஞ்சிபுரம் வந்து பட்டு எடுக்கலாம்னு இருந்தோம்டா நீ வேற. ஆமா சத்தியமா அதான் பிளான். பொட்ட பசங்களுக்கு எதுக்கு? அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓ அவங்களுக்கும் எடுக்கலாம்டா. ஓ உடனே பொண்டாட்டிக்கு தான் போறானுங்க எல்லாம். சென்டிமெண்ட் எடுத்து கொடுத்துருக்கியா இது வரைக்கும்? ஆ எடுத்து கொடுத்துருக்கியா? வாட்ட நல்லா ஓகே ஒரு சேலஞ்ச் வச்சுப்போம். இங்க இருந்து அங்க ரீச் பண்றதுக்குள்ள 10 மணிக்குள்ள ரீச் பண்ணிட்டோம்னா 10 மணிடா. 10 மணிக்கு மேலனா நீ எடுத்துரு. ஏய் 10 டூ போச்சு 9:45 பாரு 9:20 9:10 இருந்தது 9:20 ஆயிடுச்சு. அதான் சொல்றேன் 10 மணி ஆயிரும். இன்னும் வந்து 100 கிலோமீட்டர் தாண்டல. ஸோ வந்து அப்படி ஆயிடுச்சுன்னா நீ இன்னைக்கு காசு நீ தான் கட்டணும். தம்பி நீங்களே ஓட்டுங்க தம்பி. நோ ப்ராப்ளம். A few moments later. நேர்களே இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீ பிரேக் எடுக்கிறோம். எப்படி சார்? ஓகே நம்ம டீ குடிச்சிட்டே பேசுவோம். அப்புறம் சார் வணக்கம் சார். எப்படி இருந்துச்சு? நல்லா இல்ல. ஏன்டா முடியல. ஏன்டா முடியல? சத்தியமா முடியல. ஏன்டா முடியல? ஃபர்ஸ்ட் டைம்டா. ரியலி அட்மார்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கானிக்லி வண்டி வந்து மேனுவல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை பட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் அண்டு இந்தியா ரோட்டில் ஃபஸ்ட் டைம் வண்டி பெருசு அது ஒன்று. Like வந்து ஓட்டின பழக்கம் வந்து இப்போ தான் செட் ஆகிருக்கு. இப்போ அது அந்த பழக்கம் செட் ஆனது இப்போ இங்கே வந்து டோட்டல் ஆப்போசிட். ஆமாம் லைக் வந்து அங்கேருந்து தூரத்தில் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். அங்கே ஹை பீம் அடிக்கவே மாட்டேன். இங்கே எப்போவுமே ஹை பீம் அடிக்கணும். ஹார்ன் அடிக்க மாட்டேன். அங்கே ஹார்ன் அடிக்கணும். அங்கே லேன் ஃபாலோ பண்ணுவாங்க, லேன் கிடையாது. ஆமாம் முடியல. இட்ஸ் டூ எக்ஸாஸ்டிங். ஓகே ஸோ நாங்கள் வந்து ஃபைனலி திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. அண்ட் வந்து இப்போ மணி வந்து 10:30 மணி. இங்கே நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஒன்று 2-3 இடத்துல டீ குடித்தோம். ஸோ அதை தவிர மற்ற டைம்லாம் நல்ல நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக கார் ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரிப்புக்கு. இந்த திருவண்ணாமலையோட கோயில் பற்றியும் அதோட ஹிஸ்ட்ரி பற்றியும் அந்த ஒரு ஆரா பற்றியும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நாளைக்கு காலையில் விடிய காலையில் 5:30 மணிக்கிலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்களோட ஹோட்டல் நோக்கி இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம். வணக்கங்க. நாங்கள் நிறைய ஐடியா வச்சுருந்தோம் இங்கே எப்படி வீடியோ என் பண்ணுறதுன்னு. எங்களுக்கு டயர்டு இல்லை, எனர்ஜி இல்லை. டயர்டு இல்லையா? டயர்டாக இருக்குது, அதனால எனர்ஜி இல்லை. அதனால் நாங்கள் தூங்குறோம். நாளைக்கு பார்க்குறோம்.